மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொல்லன்னா நீங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செல்வா, தேங்க்ஸ் செல்வா. என்னை கூப்பிட்ட எழிலே மறந்துவிட்டார் நான் வந்திருக்கேனான்னு. இல்லை சார், உங்கள் பேர் தான் முதல்ல இருந்தது, அதனால தான் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டு அடுத்து கூப்பிட்டுலாம் சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கொஞ்சம் யார் யாருக்கு என்னென்ன பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சமயத்தில் நம்மளை கவுத்துறீங்களே, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கிறேன். செகண்ட் டைமா எதை பற்றி பேசுறது? அருமையான இசை வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. நல்ல வேலை ஷார்ட்டு போடல ட்ரெய்லரில், அவ்வளவு கேவலமாக எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் என்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன்றது சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. ஏன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா முதன்மையான கதாபாத்திரம் இந்த படத்தில், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். இந்த படத்தோட முழு கதைக்கும் காரணமான ஒரு கதாபாத்திரம். எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் எனக்கு கொடுத்துருக்காரு. நன்றி. ஆக எனக்காக வேலை செய்த இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படத்தில், அதுதான் உண்மை. இந்த கருடன் மாதிரி இதில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அடிக்க வச்சிருக்காரு. ட்ரெய்லரை பார்த்தா இல்லாத மாதிரி படத்தில் நான் இல்லாமல் பண்ணிடாதீப்பா. அழகாக இருக்காங்க. மிக திறமையான இவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி வைத்து அற்புதமாக படமாக்கியிருக்கும் என் அன்பு தம்பி எழில் அவர்களுக்கு 25 காலம் பொன்விழா ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இது பொன்விழா ஆண்டின் மிகச்சிறப்பான வெற்றி படமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை எனது சார்பாகவும் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் எனக்கு 2 பேர் ரொம்ப பிடிச்சது. ஒன்று படத்தின் தயாரிப்பாளரோட மகன். அவன் அவ்வளோ அழகாக பாடி டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல. நான் முதல்ல இப்போ பார்க்கும்போது பார்த்தா ஒரு ராணா மாதிரி இருக்கு. ராணா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது உங்களுக்கு. உண்மையிலுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக எழில அடுத்த படத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை உங்களை யூஸ் பண்ண வச்சு கரெக்டாக அந்த ஏணிப்படியில் ஏறிடுங்க. ஏன்னா எழில் கை வச்சா அந்த ஆள் சக்ஸஸ் தான். அதனால் அதை உண்மையிலே சொல்கிறேன் தம்பி, நல்லா இருந்தது. அதை ஆஜானு பாகுவா அந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி இருந்தது. அடுத்தது இந்த ஃபிகர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இந்த ஃபிகர் யாருமே சொல்லலை. யாரா இந்த ஃபிகர் நல்லா இருக்காளேன்னு நான் அப்பாலேருந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு கெஸ் பண்ணேன். நான் ஒரே ஒரு சீனில் தான் என் கூட இந்த கெட்டப்பில் நடித்தார். அதனால் மிக அழகாக ஒரு நீ பொண்ணாக பிறந்திருக்கலாமியா, இன்னும் குக்கு வித்து கோமாளியில் இன்னும் கலக்கிருக்கலாம், எல்லாரும் பின்னாடியே வந்திருப்பாங்க. இவ்வளோ அழகாக இருக்க, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் செல்வமணி சொன்னார், டைரக்டர்களை நடிக்க வச்சுட்டேன். டைரக்டரில் நடிக்க மட்டும் வைக்கலிங்க, டைரக்டரை வெட்டு குத்து தான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் சீனே வெட்டு குத்து சீன் தான். எனக்கு முதல் எதிரி ரவி மரியா. அவர் எப்படியாவது என்னை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் படுற போராட்டம் இருக்கே. ஆனால் உண்மையில் ரொம்ப குழந்த மாதிரி ரவி மரியா. உண்மையில் மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற ரவி மரியா. ஏன்னா என்னை பற்றி அவர் சொல்ல மறந்துட்டார். ஆனால் எனக்கு இணையாக நடிச்சிருக்காரு. எனக்கு ஈக்குவலாக டஃப் ஃபைட் கொடுத்துருக்காரு. அந்த தம்பிக்கு எனது வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நான் வேறு ஏதாச்சும் உண்மையை சொல்லணுமா? அப்புறம் ஹீரோவை எடுத்துக்கிட்டால் நமக்கு, நான் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவில் நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மாதிரி எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ஹீரோ. யாரோ சொன்னாங்க, ஃபோன் பண்ணால் உடனே ஃபோன் எடுத்துருவாப்புல, அண்ணே நான் நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்ருக்கிறேன்னே அப்படி
அப்படிம்பார். தெளிவாக தான் பேசுவார். உங்கள்கிட்ட வேணா அப்படி நையாண்டியாக பேசுவார். எங்கே தெளிவாக பேசுவார். எங்கே கண்ணே அண்ணே அது ஒரு சீக்கிரம் அண்ணே கடைசியில் சொல்கிறேன்ட்டு வச்சுருவார். ஆனால் உண்மையை சொல்லுவார். அதாவது நானும் செல்வமணி சாரும் படம் பண்ணுற காலங்களில் இருந்த ஹீரோக்கள் எப்படியோ அந்த மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறது வெள்ளந்தியாக பேசக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தது நான் உங்களை தான் வந்து அதை உண்மையில்லை அந்த வெள்ளந்தியாக பேசுறது மனசுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹீரோன்னா இப்படி தான் ஒரு ஆளுகிட்ட பேசணுன்ற அந்த இலக்கணத்தை எல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அதுதான் தம்பி. ஏன்னா உங்களுடைய படத்தை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் அந்த என்னது வாகை சுடுவா, ஐயோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறது. இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. அது சரி, களவாணி படமாகட்டும், தம்பியோட தேசிங்க ராஜா ஒன்றாகட்டும், யதார்த்தம். அதாவது அதில் வந்து தான் நடிக்கிறதே தெரியாமல் நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அது இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பெரிய மிகப்பெரிய கிஃப்ட்டு. அதை தொடர்ந்து செய்யுங்க. எல்லாத்தையும் அரவணைத்து போகிற மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரோபோ சங்கர் சொன்ன மாதிரி ரோபோ வந்து அவன் வந்தாவே அந்த படம் கிட்டு, ரோபோ வந்தாவே அந்த படம் கிட்டு. அதை என்னமோ வச்சிருக்கிறான். ஏதோ கேரளா பக்கம் போய் மாந்திரிகம் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்காங்க. மை பூசிடுவாங்க உங்களுக்கு படத்து டைட்டில் இல்லை. நல்லது. ஏன்னா உங்களுடைய திறமை அதை ரவி மரியாவோட சேர்ந்து 2 பேர் கலாய்ச்சிங்கன்னா அது இந்த மாதிரி இதுலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த கலாய்ப்பு வந்து உலக லெவலில் பேசப்பட தான் சொல்லுவேன். செல்வமணியவே வந்து டென்ஷனை ரிலீவ் பண்ணுற காமெடியாக இருந்தான்னா அது பெரிய விஷயம். அதையும் மீறி இந்த படம் வெளியே வந்த கடைசியில் வேற ஒரு மேட்ரு இருக்குது. அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன். உண்மையாகவே படத்தை பார்த்துட்டு அவங்கவுங்க யாரும் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. தயவு பண்ணி விமர்சன கர்த்தாக்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். நான் முக்கியமான கதாபாத்திரம் வச்சுருக்கேன், தப்பு பண்ணிடாரு என்று கூறி இந்த விழா வந்து முழுக்க ஒரு இசை வெளியீட்டு விழா. என்னுடைய அன்பு சகோதரர், அவர் சாதாரண மியூசிக் டைரக்டர் அல்ல, வித்யாசாகர் வந்து நான் இளையராஜா கூடவே பயணித்து கொண்டிருந்த போது ஒரு படம் அவரிடம் பயணித்தேன். இவ்வளவு அழகான சென்சிபிள் அண்ட் எமோஷனல் கம்போசர், உணர்வு ரீதியான கம்போசர் அவர். நீங்கள் என்ன சுச்சுவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த சுச்சுவேஷன் பாட்டு போடுவார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். எழில் படத்தில் முதல் படத்தில் இந்த அஜித் படத்துக்கு அவர் போட்ட மியூசிக் எல்லா பாட்டும் நான் மனப்பாடமாக போய் ஒவ்வொரு பாட்டையும் நீங்கள் இல்லாதப்போ அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவ்வளவு நான் நேசிக்கிற ஒரு இசையமைப்பாளர். அது என்னுடைய தரணியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க 2 பேரும் கூடி கும்மி அடிப்பாங்க. மியூசிக் பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க. கரெக்டாக இப்போ என் படத்தில் வந்து நான் முதல்லலாம் இந்த தமிழில் பாட்டு எழுத மாட்டாங்கன்னு திட்டிகிட்டு இருப்பேன். என்னையே மாற்றி எழுத வச்சாலும் செல்லம்மா செல்லோ செல்லம்மா செல்லோ, அது என்ன செலவோ தெரியல, அவரே போட்டார் வார்த்தையை. இன்னைக்கு தான் நல்லா இருக்குன்ட்டு. வருவானா பகவானா வரந்தானா தருவானா அப்படின்னு ஒரு பாட்டு அவர் டியூன் போடும்போது அவ்வளவு கேட்சியாக அந்த பாட்டை நீங்களே பாடுங்கன்னு அது நம்ம அர்ஜுனை கூட பாட முயற்சி பண்ண வச்சோம். பட் அவரே பாடினார். மிகப்பெரிய ஹிட் சாங்கு. அந்த சாங்கு தான் சில்க் சுமிதா அவர்கள் நடித்த கடைசி பாடல். அது என்னுடைய திரைப்படத்தில் அவர் போட்ட இசையில் அந்த பாடல் காட்சி முடிந்து 3வது நாளோ 4வது நாளோ அந்த பாடல் காட்சியில் அப்படியே நெருப்புக்குள்ளேயே அவங்க போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தேன். அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இதே நம்ம இது சென்டிமெண்ட்டாக தப்பாக எடுத்துகிட்டு போனோம். பட் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு மென்மையான பாடல்களை கொடுப்பதில் அவருக்கு இணை அவரை அதான் சொன்னாங்க எல்லாரும். எல்லா பாடல்களும் என்னுடைய படத்தில் கூட முகம் என்ன மோகம் என்ன மனம் சொன்னும் வார்த்தை என்ன பேர் என்ன, இதுதான் அது வரி தான் கொடுத்தேன் நான். அவர் என்னன்னு ஃபினிஷ் பண்ணணும்ப்பா.
இதுதான் என்னுடைய பாடலோட சந்தத்தையும் சொல்லிட்டேன். அவர் போட்டார் பாருங்க அந்த பாட்டு, எனக்கு இன்னைக்கு வரையிலும் நான் ரொம்ப ரொம்ப விரும்புகிற பாடல். நான் எழுதி உங்கள் இசையில் வந்த அந்த பாடல் என்பதை சொல்லி, உங்களுக்கு இசையமைப்பாளர்கள் எப்பவும் இன்றைக்கி நீங்கள் சொன்ன கருவிகளோ சத்தங்களோ மாறலாம், ஆனால் இசையில் வருகிற உணர்வுகள் எப்பவுமே நம்ம மைண்ட்லேயும் மனசிலிருந்தும் வர்றது என்பது உண்மை. அது இந்த படத்திலும் இருக்கிறது. என்னென்னா இதில் அந்த ரெண்டாவது அந்த செல்வமணிக்கு அட்ராக்ட் ஆச்சு பாருங்கள். அந்த பாட்டை ஆடின பொண்ணு பயங்கரமாக ஆடி இருக்கு, மிரண்டேன். எல்லாருடைய நடிப்புமே காணாமல் போயிடும்டா கவிமரியா, நம்ம ஏமாத்துருவோம் போல் இருக்கு, இப்படி ஏமாத்திடுவார் போல் இருக்கு. அந்த பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சுன்னா அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இனிமேல் அப்படி ஒரு டைரக்டருக்கு இப்படி ஒரு பேர் கூட வர வாய்ப்பு இருக்கு என்பதை சொல்லி, வேணுன்னே தான் உங்கள் பேரையும் வர்ற மாதிரி நீங்கள் போட்டிருக்கிறீங்க. எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு மட்டும் பாட்டு எழுதி வாய்ப்பு கொடுத்துருந்தா நான் ஒரே பாட்டில் 100 தடவை உங்கள் பேர் வர்ற மாதிரி எழுதியிருக்கேன். அப்படின்னே எழுதியிருப்பேன். அடுத்த பாடத்தில் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும். இந்த இனிமையான விழாவில் அமைதியாக நாங்கள் போடுற கத்தியெல்லாம் வாங்கிட்டு அமைதியாகவும் சிரிக்கணுங்கிறதுக்காக சிரித்தோம், சரிங்கிறதுக்காக தலையாட்டியும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி என்ன ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ.